ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம வீடியோஸில் யூஸ்வலாக எப்பயும் போல் கமெண்ட்ஸில் நிறையா கொஷின் எல்லாம் போட்டு விட்ருந்தீங்க. அந்த கமெண்ட்ஸுக்கான ரிப்ளை போன வாரம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒர்க்லோடு ஜாஸ்தியானதுனால பண்ண முடியாமல் போயிடுது. இருந்தாலும் அதை விட்டுறக்கூடாதுங்கிறதுக்காக அதுக்கு பின்னால் வெள்ளிக்கிழமை பண்ண முடியல, இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி டைம் கிடச்சிச்சு, அதான் பண்ணியாச்சு. இப்போது இந்த கமெண்ட்ஸுக்கான ரிப்ளையை பார்க்கலாம். இந்த ரிப்ளை கமெண்ட்ஸ் நம்ம போட்டிருந்த வீடியோவான நியூ இயர் விஷஸ்ன்னு சொல்லி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். அதில் வந்த கமெண்ட்ஸை தான் இதில் எடுத்திருக்கேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க. எடுத்ததுமே ஃபஸ்ட்டு அதையே எடுத்துக்கிடுவோம். அகிலா தேவி என் அப்படின்னு சொல்லி அவங்க நேமில் கொடுத்துருந்தாங்க. அதில் கொடுத்துருந்தது, சார், டஸ் த ஹாரோஸ்கோப் ஆஃப் த சைல்டு இன் த வார்ம்த் ஆஃப் மதர் டிசைட்ஸ் த டெத் ஆஃப் த ஃபாதர். குழந்தை அம்மாவோட கருவில் இருக்கிறப்பயே அப்பாவுடைய ஆயுளை அது நிர்ணயம் பண்ணிடுதா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி. ஹாரோஸ்கோப் இஸ் ரிட்டன் ஒன்லி ஆஃப்டர் பர்த். பிறந்ததுக்கு அப்புறம் தானே சார் ஜாதகமெல்லாம் எழுதுகிறோம், இஸ் தட் ரைட்? அப்படி இருக்கையில் அது கருவில் இருக்கையில் எப்படி குழந்தை பாக்கியம், அந்த குழந்தை தகப்பனாருடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. அதுக்கு கீழே அதுக்கு எடுத்துக்காட்டும் கொடுத்துருந்தீங்க. திஸ் இஸ் மை ரிலேட்டிவ் டாட்டர், ஹர் ஃபாதர் டைடு பிஃபோர் ஹர் பர்த். அதுக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருந்தீங்க. ஒரு குழந்தை அந்த பர்த் டீட்டெயில் கொடுத்து இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே தகப்பனார் தவறிட்டார் அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்லியிருந்தீங்க. அதில் நீங்கள் கொடுத்துருந்தது 26 செப்டம்பர் 2011 6:23 PM, அதாவது ஈவினிங் டைமில் பிறந்தது மதுரையில் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. நீங்கள் கொடுத்துருந்த அந்த டேட் ஆஃப் பர்த் டைமுக்காக அந்த ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணி பார்க்குறப்ப எனக்குமே ஆச்சரியமாக இருந்தது. எப்படி ஆச்சரியம்னா, அந்த ஜாதகத்தை டிஸ்பிளேயில் காமிக்கிறேன் பாருங்கள். லக்னமாக வந்திருக்கிறது மீன லக்னம், ராசியாக வந்திருக்கிறது சிம்ம ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் நல்ல நட்சத்திரம், பிரச்சனை இல்லை. ஆனால் சுக்கிரனுடைய நட்சத்திரம். ஒரு பழமொழி சொல்லுவாங்க, குட்டி சுக்கரன் குடும்பத்தை கெடுக்கும், குட்டி சுக்கரன் கெட்டி கட்டடத்தையும் விளக்கும் அப்படிம்பாங்க. அந்த வகையில் இங்கே சுக்கிரன் தன்னுடைய திசை ஆரம்பிச்சிருக்காரு எடுத்ததுமே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ கேள்வி தகப்பனாரை பொறுத்தது. தகப்பனார் ஸ்தானம் லக்னத்துக்கும் 9ஆம் இடம். அந்த 9ஆம் இடத்துல ராகு உட்காந்துருக்கார். உள்ளதுலேயே ரொம்ப பவர்ஃபுல்லான கிரகம்னு சொல்லக்கூடியது பாவ கிரகங்களில் ராகுவும் கேதுவும் தான். அந்த ராகு போய் அந்த 9ஆம் இடத்துல தகப்பனார் ஸ்தானத்தில் தலை மேலே உட்காந்துருக்கார். சரி, உட்காந்துருக்கட்டும். தகப்பனார் காரகன்னு சொல்லக்கூடியவர் சூரியன். அவர் எங்கே உட்காந்துருக்காருன்னு பாருங்கள். சனீஸ்வரனோட சேர்ந்து 7ஆம் இடமான மாரகஸ்தானத்தில் நிற்கிறார். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த குழந்தைக்கு லக்னமாக வந்திருக்கிறது மீன லக்னம். லக்னாதிபதினு சொல்லக்கூடியவர் குரு பகவான். அந்த குரு வக்ரமாகி நிற்கிறார், அதுவும் 2ஆம் இடத்துல. அப்போ குரு 2ஆம் இடத்துல வக்ரமாகி மாரகஸ்தானத்தில் நின்று அவரோட மாந்தி சம்மந்தப்படுறதுங்கிறதுனால இந்த குழந்தைக்கான ஆயுள் பலம்ங்கிறது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அப்படிங்கிற பாயிண்டில் தான் சொல்லணும். ஏன்னா இந்த பிள்ளைக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய 8ஆம் இடத்ததிபதி சுக்கிரன். அவர் நீசம். ஒரு பக்கம் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்குது. நீசன் என்ற ராசிநாதன் ஆட்சி உச்சமாகவே நீச்சபங்க ராஜயோகம்ன்றான். அது ஓகே, அதனால தான் அதுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்குது, இனிமேலும் நல்லாயிருக்கும், அதை விட்டுருவோம். 8க்கு அதிபதி நீசம், ஆயுளை குறிக்கக்கூடிய சுக்கிரன் நீசம். லக்னாதிபதி வக்ரமாகி மாந்தியோட சேர்ந்து நிற்கிது. அப்போது அதுவும் மாரகஸ்தானத்தில் 2ஆம் இடத்துல நிற்கிது. அந்த 2ஆம் இடத்ததிபதி மாரகத்தை செய்யக்கூடியவர் உயிரை எடுக்கக்கூடியவர் நீசமாயிட்டார். யார்? செவ்வாய். அதனால் இந்த பொண்ணுக்கு உயிராபத்து கிடையாது. அப்போ இது என்ன நடந்திருக்கணும் அப்படின்னா, தகப்பனார் ஆயுளோடு இருந்திருக்கணும். அப்படின்னா இந்த குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா லக்னாதிபதி வீக்கு, அஷ்டமாதிபதி வீக்கு, மாரகஸ்தானாதிபதி 5ஆம் பாவத்தில் நீசம் பெற்ற நிலையில் செவ்வாயாகி நின்னதுங்கிறதுனால மாரகத்தை பண்ண முடியலை. அதே சமயத்தில் இன்னொரு மாரகஸ்தானாதிபதி புதன் 7ஆம் இடத்துலையே ஆட்சி உச்சமாகி நிற்கிறார். அப்போ அது மாரகத்தை பண்ணுறதுக்கு பதிலாக, அதாவது மாரகம் மீன்ஸ் ஆயுள் கண்டம், இந்த குழந்தைக்கு ஆயுள் கண்டம் கொடுக்கறதுக்கு பதிலாக தகப்பனாருக்கு ஆயுள் கண்டத்தை கொடுக்குது. அப்போ ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கணும் அப்படிங்கிறத பர்ஃபெக்டாக பேசுது பாருங்கள். அப்போ தகப்பனார் ஸ்தானம் அடி வாங்கி நிற்கணும், அல்லது இந்த லக்னம் அடி வாங்கி நிற்கணுங்கிற மாதிரியான அமைப்பு. இப்போது
இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பே அந்த மாதிரி தான் இருக்குது. அதனால் ஏதாவது ஒரு உயிராபத்து வரணும். அது குழந்தைக்கு வர்றதுக்கு பதிலாக தகப்பனாருக்கு வந்திருக்கு. தகப்பனார் தான் ஏற்றுக்கிட்டு போயிட்டார். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தானே ஜாதகம் எழுதுகிறோம், அப்போ ஜாதகம் வந்ததுக்கப்புறம் தானே தகப்பனாருக்கு ஆயுசு இருக்குது இல்லைங்கிற பாயிண்ட்டுக்கெல்லாம் போகலாம். ஆனால் இது வயிற்றில் இருக்கையிலே போயிடுச்சியா, அதுக்கு என்ன செய்யுது அப்படின்னா 2 விஷயங்கள். ஒன்று வந்து அவருடைய பர்சனல் ஜாதகத்தில், இந்த குழந்தையினுடைய தகப்பனாருடைய பர்சனல் ஜாதகத்தில் அவருக்கு வந்து ஆயுள் பலம்ங்கிறது அந்த செட்டன் பீரியடோடு நிறுத்தி இருந்திருக்கலாம். அது ஒரு பாயிண்ட்டு, அது முடிஞ்சிருந்திருக்கும். அதனால் ஆயுள் முடிஞ்சு அவர் கிளம்புறார். இன்னொரு விஷயம் என்னென்னா, கர்ப்பாதானம்னு ஒன்று சொல்லுவாங்க, குழந்தை கருவாகிற நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கர்ப்பாதானம் பண்ணுறதுக்கு அதனால தான் வந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு நல்ல நேரம் பார்த்து சேர்த்து வைங்க அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரியான விஷயங்கள். ஸோ கர்ப்பாதானம் அப்படிங்கிறது வந்து ஒரு ஆண் வந்து தன்னுடைய வாரிசை வந்து உருவாக்குறதுக்கான அந்த தன்னுடைய உயிர் ஜீவ அணுக்களை தானம் பண்ணுறதுக்கான அமைப்பு அப்படின்னு சொல்லி ஜோதிடத்தில் அதுக்கு ஒரு பங்கு கொடுத்து வச்சுருக்கான். அந்த கர்ப்பாதானம் பண்ணுற நேரம் வந்து தப்பாக இருந்தாலும் இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு வலுவாக உண்டு அப்படின்னு சொல்கிறதுல மிக இல்லை. அதுவும் ரொம்ப தெளிவாக சொல்லுது பாருங்கள். லக்னாதிபதி வக்ரம் 2ல், நான் மறுபடியும் சொல்கிற மாதிரி இருக்குது, லக்னாதிபதி 2ல் வக்ரம் கூட மாந்தி பிணகாரகன் இல்லையா, அப்போ ஏதாவது ஒரு விதத்தில் வந்து உயிராபத்தை கொடுத்தாகணும் இல்லையா. 2வது மாரகஸ்தானாதிபதி நீசமானதுங்கிறதுனாலையும் அஷ்டமாதிபதி நீசமானதுங்கிறதுனாலையும் இந்த குழந்தைக்கு பாதிக்கிறதுக்கு பதிலாக தகப்பனாருக்கு பாதிச்சிருக்கு. எனவே இந்த குழந்தையினுடைய வாழ்க்கை நல்லா இருக்குமா, ரொம்ப பிரமாதமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். எந்த விதத்தில், புதன் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் நிற்கக்கூடிய அந்த ஒரே ஒரு பாயிண்ட்டே போதும். ஈவன் அவர் மாரகாதிபதியாக இருந்தாலும் புதன் தசை வர்றப்ப அது மாரகத்தை செய்யட்டும், பாதிக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ புதன் தசை எப்போ வரும் இந்த பொண்ணுக்கு புதன் தசை 2088 டிசம்பர் மாதம் தான் வரும். அது வரட்டும், வர்ற அன்னைக்கு வேணா பாய்ச்சிட்டு போகுது. மற்றபடி புதன் 7ஆம் பாவத்தில் ஆட்சி உச்சம் பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறதுனால இந்த பொண்ணுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பிரைட்டாக இருக்கும், கவலைப்பட வேண்டியதில்லை. ஸோ எடுத்ததுமே இந்த கமெண்ட்டை படித்ததுமே உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்தது. இந்த அளவுக்கு கடுமையாக பேசுகிறதுக்கும் ஜாதகம் இருக்குது பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் இருந்தது. அதான் சரின்ட்டு எடுத்துக்காட்டு ஃபஸ்ட் நம்ம அந்த ஜாதகத்தை எடுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்த கமெண்ட்டை நோக்கி போகலாம். 2வது கமெண்ட்டில் வந்து ஸ்ரீனிவாசன் தயாநிதி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஹலோ அண்ணா, விச் லொக்கேஷன் இஸ் திஸ், லுக்கிங் வெரி நைஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. நம்ம என்ன பெரிய தானே செட்டுக்கிட்டெல்லாம் போட்டால் எடுக்க முடியும், அப்படியே கேமராவை தூக்கிட்டு காட்டுக்கு போயிடுறது தான். நம்ம நண்பருடைய தோட்டத்தில் தான் போய் எடுத்தது. அதுவும் வந்து அந்த கடா நார்த்தன்னு சொல்லுவாங்க, அப்படி நார்த்தாங்காய் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் போய் எடுத்தோம். அதை பார்த்தா கொய்யாப்பழம் மாதிரியே இருந்துச்சு. எனிவே லொக்கேஷனை வந்து அதாவது பேசுகிற சப்ஜெக்ட்டுங்கிறத விட பேசுகிற ஃப்ரேமையும் எவ்வளோ கரெக்டாக வாட்ச் பண்ணுறீங்கிறது தெரிகிறது, நன்றி. அதே மாதிரி புள்ளினங்களும் பூச்சி இனங்களும் விடும் சத்தம் பின்புலத்தில் காதுக்கு இனிமை சேர்த்தது அப்படின்னு சொன்னீங்க. புள்ளினங்கள் அப்படின்னு சொல்லல தான் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது. பூனைக்கு 6 கால், புள்ளினத்திற்கு 9 கால், ஆனைக்கு கால் 17 ஆனதே, மானேகேல் முண்டகத்தின் மீது முழுநீளம் பூத்ததுண்டு, கண்டதுண்டு கேடதில்லை கான் அப்படின்னு சொல்லி ஒரு கவி உண்டு. பூனைக்கு 6 கால், பூனைக்கு 6 காலா, புள்ளினத்திற்கு 9 கால், கரெக்டு தான். பூனைக்கு 6 கால், புள்ளினத்திற்கு 9 கால், ஆனைக்கு கால் 17 ஆனதே, மானேகேல் முண்டகத்தின் மீது முழுநீளம் பூத்ததுண்டு, கண்டதுண்டு கேடதில்லை கான் அப்படின்னு சொல்லி ஒரு கவி உண்டு. இதை படித்து பார்த்தா அர்த்தம் இல்லாமல் எழுதின மாதிரி இருக்கும் இல்லையா. பூனைக்கு எப்படி 6 கால் வரும் அப்படின்னா, நம்ம பேசுகிறது அதனை வாசிக்கிறப்ப வந்து பூனைக்கு 6 கால் அப்படின்னு படிச்சிடுறோம். ஆனால் அதில் எழுதியிருக்கிறதுல பூ நக்கி அப்படின்னு எழுதுறாங்க. நான் வந்து நல்லது அப்படின்னு வர்ற நாவை போட்டு எழுதுறது. பூ நக்கி அப்படின்னா பூவை நக்கி தேனை உண்ணக்கூடிய அந்த தேனி அல்லது பூச்சி இனங்கள்னு சொல்லக்கூடியதுக்கு வந்து 6 கால் இருக்கும். பூனைக்கு 6 கால். அப்போ பூனை கிடையாது, வீட்டில் வளர்க்குற பூனை கிடையாது. புள்ளினத்திற்கு 9 கால். புள்ளினம்ங்கிறது வந்து பறவை இனத்தை குறிக்கக்கூடியது. அதனால தான் நீங்கள் புள்ளினங்களின் சத்தம் அப்படின்னது எனக்கு இந்த பாடல் ஞாபகத்துக்கு வந்துருச்சு. புள்ளினம் அப்படிங்கிறது வந்து பறவையை குறிக்கக்கூடியது. அதுக்கு எப்படி 9 கால் வரும் அப்படின்னா, இருக்கிறது பறவைக்கு 2 கால் தானே இருக்கணும். அப்படின்னா 9 கால் சேர்ந்தது எவ்வளோன்னு பாருங்கள். 8 கால் 2, 9 கால் 2 கால். அதைத்தான் அவரும் சொல்கிறாரு, 2 கால். அப்போது பூனைக்கு 6 கால், புல்லினத்திற்கு 9 கால், ஆனைக்கு கால் 17 ஆனதே. அது எப்படி யானைக்கு 17 கால் அப்படின்னா 17 கால் சேர்ந்தது எத்தனைன்னு பாருங்கள்,
16 கால் 4, 17 கால் வந்து 4 கால். இந்த கால் வாய்ப்பாடு படிச்சிருந்தவங்களுக்கு தெரியும். அப்போ 17 கால் சேர்த்தோம்னா 4 கால். அதைத்தான் அவரும் சொல்கிறாரு, 4 கால். ஆனைக்கு கால் 17 ஆனதே மானேகேள் முண்டகத்தின் மீது முழுநீளம் பூத்ததுண்டு கண்டதுண்டு கேடதில்லை கான் அப்படின்னா. முண்டகம்ங்கிறது கழுத்து. கழுத்தில் வந்து சிவபெருமானுக்கு நீளம் பூத்துருச்சான். அந்த இதை சாப்பிட்டு, விஷத்தை சாப்பிட்டு, ஆலகால விஷத்தை சாப்பிட்டதுனால அவருக்கு நீளம் பூத்துருச்சான். முண்டகத்தின் மீது முழுநீளம் பூத்ததுண்டு கண்டதுண்டு, அதை எல்லாரும் பார்க்குறாங்க, கேடதில்லை கான், அதனால் ஒரு கேடும் வராது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ தமிழை எந்த அளவுக்கு சுற்றி எடுத்திருக்கான் பாருங்க. அதாவது ஜென்ரலாக அப்படி பார்த்தோம்னா பூனைக்கு 6 கால், புள்ளினத்திற்கு 9 கால், ஆனைக்கு கால் 17 ஆனதே அப்படின்னாக்கும் தப்பாக தெரியும். ஆனால் அதில் அவ்வளோ விஷயத்தை போட்டு எழுதி வச்சுருக்கேன். இது மாதிரி அளவீடுகளை வச்சு நிறையா கவிகள் சொல்லியிருக்காங்க. வரட்டும், அதுக்கான சான்சஸ் எல்லாம் வரையில் ஒன்று ஒன்றா வரையில் பார்ப்போம். எனவே நீங்கள் கொடுத்துருந்தது காதுக்கு இனிமை சேர்த்தது. மிதுன லக்னக்காரர்களுக்கு குரு 7ல் இருப்பது திருமண வாழ்வில் சிரமத்தை கொடுக்கும் என்று கூறியிருந்தீர்கள். எனது மனைவியின் ஜாதகத்தில் குரு 7ல் ஆட்சி, ஆனால் எங்கள் மன வாழ்வில் பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை. இதனால் எங்களுக்கு ஆயுள் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டுட்டு ஜெயஸ்ரீன்னு சொல்லி உங்கள் மனைவியினுடைய அந்த இதை கொடுத்து, டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்து அதுக்கான கேள்வியும் போட்டிருந்தீங்க. அவங்க பிறந்தது அப்படின்னு எடுத்துக்கிட்டால் 1984ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 24ஆம் தேதி பிறந்திருக்காங்க. 12:25 AM. பிறந்த ஊர் வந்து காஞ்சிபுரத்தில் பிறந்திருக்காங்க. தேங்க்ஸ் அ லாட் இன் அட்வான்ஸ் அப்படின்னு ஒரு பதில் கொடுத்துருந்தீங்க. அட்வான்ஸாக தேங்க்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஜெயஸ்ரீனுடைய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1984 செப்டம்பர் 24 12:25 AM சொல்லியிருந்தீங்க. மிதுன லக்னம் 7ல் குரு உட்காந்துருக்கார். தனிச்ச குரு 7ல் நிற்கிறார். அந்தணன் தனித்து நிற்கில் அவகீர்த்தி மெத்த உண்டு, அந்தணன் தனித்து நிற்கில் அவதிகள் மெத்த உண்டுங்கிறான். வாஸ்தந்தியம் இல்லைன்னு இல்லை. 7ஆம் பாவத்தில் குரு உட்காந்துருக்கிறதுங்கிறது தாரதோஷத்தை உண்டு பண்ணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஜாதகத்துக்கு அப்படி உண்டு பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னு சொல்கிறேன். இது வந்து ஜெயஸ்ரீ ஜாதகங்கிறதுனால அப்படிலாம் வராது அப்படின்னு அர்த்தம் இல்லை. அந்த குரு தசை நடக்கணும். அப்போ தான் அந்த பாதிப்பை அது ஏற்படுத்துறதுக்கு வாக அமையும். இப்போ குரு தசை உங்கள் ஜாதகத்தில் எப்போ வரும் இந்த ஜெயஸ்ரீ ஜாதகத்தில் அப்படின்னா 2038ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி குரு தசை ஆரம்பிக்குது. 2038 ஆகஸ்ட்டுன்னு வர்றப்போ வந்து கிட்டத்தட்ட போயிடும் வயசு, 56 வயசு 57 வயசு கிட்ட கொண்டு போயிடும். அப்போ தான் குரு ஆரம்பிக்கிறார். இந்த குரு ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகும்னா, அதாவது வேலையின் நிமித்தம், உத்தியோகத்தின் நிமித்தம் அல்லது ஹெல்த்து, இப்படி ஏதாவது ஒரு காரணங்கள்னால கணவர் ஒரு இடத்துலையும் மனைவி ஒரு இடத்துலையும் இருக்கிற மாதிரியும் அலைஞ்சு போயிட்டு வர்ற மாதிரியான சூழ்நிலைகளை உண்டாகும். சப்போஸ் இப்படியான கிரக சேர்க்கை கல்யாணம் ஆகி ஒரு 4 வருஷத்தில் 5 வருஷத்தில் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ குரு தசை தனிச்ச குரு 7ல் நின்றுச்சுன்னா கண்டிப்பாக பிரச்சனையாகி சண்டை வந்து பிரிவினை ஆகுங்கிற மாதிரியான அமைப்பு. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பிரிவினையெல்லாம் எதிர்பார்க்க முடியாது. அப்போ 56 வயசுக்கு மேலே வரையிலெல்லாம் பிரிவினை வரும், அது வரும் இது வரும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதாவது ஆளுக்கு ஒரு திசையில் இருப்பீங்க, வந்து பார்த்துட்டு போகிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும். குடும்பத்தை பிரித்து சேர்க்கும்னு வேணால் சொல்லலாமே தவிர ஆயுள் கண்டத்தையோ தார தோஷத்தையோ உண்டு பண்ணும்னு சொல்கிறதுக்கான அமைப்பு இல்லை. நீங்கள் வெள்ளையாக இருக்கிறதெல்லாம் பால் அப்படின்னு எடுத்துக்கக்கூடாது. பாலும் வெள்ளையாக இருக்கும், பால்டாயரும் வெள்ளையாக இருக்கும், ரெண்டையும் குடிக்க முடியாது இல்லையா? நம்ம அதை செலக்ட் பண்ணித்தான் குடிச்சாகணும். அந்த வகையில் வந்து உங்கள் மனைவிக்கு 7ல் குரு இருக்கிறது உங்களை பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. இன்னும் சொல்லணும்னா லக்னத்தை குரு பார்க்கறது ரொம்ப சிறப்பான அமைப்பு. அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும், ஆயுள் பலம் நல்லா இருக்குது, மாங்கல்ய பலம் நல்லா இருக்குது. ஸோ தைரியமாக இருங்க. அடுத்தது விஸ்வநாத் ராமமூர்த்தின்னு ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஹலோ சார், விஷ் யூ யுவர் ஃபேமிலி அண்ட் ஆல் வியூவர்ஸ் ஆர் வெரி ஹாப்பி நியூ இயர். யுவர் ரிப்ளை ஃபார் கமெண்ட்ஸ் இஸ் லைக் எ டானிக் அண்ட் கிவ்ஸ் பாசிட்டிவ் அவுட்லுக் டு பீப்புள் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஃபியூ மந்த்ஸ் பேக் யூ ஹேட் மென்ஷன்ட் அபவுட் எ ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேர் டு மீட் பீப்புள் லைவ் இன் த இன்டர்நெட் அண்ட் ஆன்சர் தேர் கொஷின்ஸ். ஹவு ஃபார் இஸ் யுவர் ப்ராஜெக்ட் சாஃப்ட்வேர் ஹேஸ் ப்ராக்ரஸ்டு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம சாஃப்ட்வேர் மக்கள் வந்து திருப்பியும் டச் பண்ணாமலே விட்டாங்க. அதை பற்றின பேச்சே எடுக்க முடியாமல் போச்சு, அவங்கள கான்டாக்ட் பண்ண முடியாமலே இருந்தது. அஃப்கோர்ஸ் இன்றைக்கி தான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இன்றைக்கி அவரை சந்தித்தேன். அதுவும் வந்து நான் ஃபோன் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இது எந்த அளவுக்கு வந்து எவ்வளோ வேகமாக வருதுங்கிறது எனக்கு தெரியலை. பட் இருந்தாலுமே லைவ் ப்ரோக்ராம் வைக்கிறதுங்கிறதுக்கு வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸுடைய ஹெல்ப் தேவையில்லை, நம்மளே பண்ண முடியும். அது ஏற்கனவே நம்ம லைவ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அதனால் தை மாதம் முதல் லைவ் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாங்கிற மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த நிறையா
இதில் கமெண்ட்ஸில் வந்து நிறைய இன்ட்ராகேட் பண்ணுறாங்க இல்லையா, அதே மாதிரி ஜெனரலான கொஷின்லாம் நிறையா கேட்குறாங்கல்ல, இந்த மாதிரி இருக்க மக்கள் வந்து செலக்ட் பண்ணி அவங்களோடைய நேரடியாக இன்டர்வியூ மாதிரி பண்ணி அதையும் வந்து யூடியூப்புக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான நிறையா ப்ரோக்ராம்லாம் வச்சுருக்கோம். பார்ப்போம், ஒன்று ஒன்றா தானே செய்யணும். தை மாதம் பிறக்கட்டும், மாதங்களில் நான் மார்கழிங்கிறார் பகவான் கிருஷ்ணன். அதனால் இந்த பீரியடில் வந்து கிருஷ்ணனை தான், பெருமாளைத்தையும் ஜெயிக்கணும். தை மாதம் பிறக்கட்டும், தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படிம்பாங்க. அதுக்கு என்ன காரணம், அந்த சூரியன் தன்னுடைய வீதியை மாற்றுறதுங்கிறதுனால தை பிறந்ததும் வழி பிறக்கும்னு சொல்கிறோம். எனவே அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தை மாதத்துலேருந்து நம்ம லைவ் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது, hope you successfully implement that in 2017. Also please consider a time which is suitable for overseas fans as well அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. சார், இப்போ நம்ம இன்டர்நெட்டுன்னு போனாலே மோர் தென் 60% ஆஃப் த பீப்புள் வந்து ஆல்ரெடி ஓவர்சீஸ்லேருந்தே வர்றாங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக ஓவர்சீஸுக்குன்னே தனியாக கூட டைம் ஒதுக்கி பண்ணுவோம். பொதுவாகவே ஓவர்சீஸ்லேருந்து வர்ற காலர்ஸ் வந்து நிறையா தான் பண்ணிகிட்ருக்கோம். இருந்தாலும் நீங்கள் சொல்கிறது வந்து கன்சிடர் பண்ணுறேன். அவங்க வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களுக்கு தனியாக கூட ஒரு டயத்தை ஒதுக்கி பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். முதல்ல வந்து லைவை ஸ்டார்ட் பண்ணி கொண்டுட்டு போவோம். அது ரெகுலராக போக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம். எனிவே, ஆல்சோ ப்ளீஸ் கன்சிடர் எ டைம் விச் இஸ் சூட்டபிள் ஃபார் ஓவர்சீஸ் ஃபேன்ஸ் ஆஸ் வெல் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. அடுத்தது வந்து, from which house or planet in the horoscope you can clearly tell about God's grace or protection அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. பகவானுடைய அனுகிரகம்ங்கிறது, காட்ஸ் கிரேஸுங்கிறது வந்து எந்த பிளானட்டு எந்த ஜாதகத்தில் எந்த இடத்துல இருந்தாலும் ஆண்டவனுடைய அனுகிரகம் இருந்ததுனாக்க நிச்சயமாக நல்லபடியாக நடக்கும். சில விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்கல ஃபுல்லி நெகட்டிவாக நிற்கும். ஆனால் அவங்க ரொம்ப பாசிட்டிவாக எதிர்பார்த்து நிற்பாங்க. அப்போ இறைவனுடைய அனுகிரகத்தினால நடக்கலாம்ல. தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு சொன்ன மாதிரி. அதனால் என்னால் ஆவதொன்றும் இல்லை இனி தெய்வமேன்னு சொல்லி ஒரு ஸ்டேஜ் வரும்ல, அந்த ஸ்டேஜில் தான் தெய்வம்னு சொல்லி சொல்கிறது. எனவே அது ஒரு பக்கம். நீங்கள் கொடுத்துருந்தது வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருந்தீங்க. கொடுத்துட்டு ஜாப் சேஞ்ச் வென் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. How will be my Sukra Dasa and what changes positive result I can expect during this time? Please give some details அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஆக்சுவலாக நீங்கள் கொடுத்துருந்த அந்த ஜாதகத்துக்கு வந்து 1979ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி 3:26 PM பிறந்தது சிவகாசியில் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. மகர லக்னம், மீன ராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம். நடந்துட்டுருக்கிறது கேது திசையில் செவ்வாய் புத்தி நடந்துட்டுருக்கு. கேது லக்னத்துக்கு 2ல், செவ்வாய் உட்காந்துருக்கிறது லக்னத்துக்கு 6ல் உட்காந்துருக்கார். இந்த செவ்வாய் புத்தியில் ஜாப் சேஞ்சுங்கிறது 2வது ஆப்ஷன் தான். ஆனால் செவ்வாய் புத்தி முடிஞ்சு ராகு புத்தி வரையில் டெஃபினட்டாக உங்களுக்கு ஜாப் சேஞ்ச் ஆகும். 14th May 2017 onwards, without any effort in your side, the job change will be held automatically. அப்போது 2017 May 14 வரைக்கும் நீங்கள் ஜாப் சேஞ்சை பற்றி யோசிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் ஜாப் சேஞ்சை பற்றி யோசித்தா போதும். கேது தசை ராகு புத்தியில் ஜாப் சேஞ்ச் மட்டும் கிடையாது, அந்த ஜாபில் வந்து ஊரே சேஞ்ச் ஆகணுன்ற மாதிரியான அமைப்பு வரும். வரட்டும், சண்டையில் கிளியாத சட்டையாக இருக்குன்னு வாங்கல, அது மாதிரி அப்போங்க பார்த்துக்கறலாம். ஸோ மொத்தத்தில் ஜாப் சேஞ்ச் உங்களுக்கு உண்டு. நெக்ஸ்ட்டு வந்து 2021 ஜூனில் வந்து சுக்கிர தசை ஸ்டார்ட் பண்ணுது. அந்த சுக்கிர தசை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உங்கள் ஜாதகத்தில் வந்து 6 கிரகம் சேர்ந்து 8ஆம் பாவத்தில் நிற்கிது. நல்ல வேளை சூரியன் அந்த இடத்துல ஆட்சியாக நிற்கிறார். அப்போ 6 கிரகமே மறையலை, நல்லா தான் இருக்கார். ஸோ சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 5க்கு அதிபதி 10க்கு அதிபதி அவர் போய் ஆட்சி பெற்றவனோட நிற்கிறார். அதுவும் அஷ்டமஸ்தானத்தில். அப்போ கடல் கடந்து ஊர் விட்டு ஊர் மாறி வெளியூர் போய் 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய்ச்சி வரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடு விலங்கு முதைய தலமதனை புத்திரர் கிரையும் கவிமாலும் புகுந்து காணின் தனவானாம் அப்படின்னு. அப்படி தனவானா நிற்கணுன்ற மாதிரியான யோகம். சுக்கிர தசையில் நிறைய சொத்து பத்து சேர்க்கறதுக்கான யோகம்லாம் உண்டு. ஸோ ரொம்ப பாசிட்டிவான ஒரு தசை உங்களுக்கு சுக்கிர தசை. சரியா? நன்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி. அடுத்தது வந்து தனுஷ் மாம் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. வெரி நைஸ் பேக்ரவுண்ட் சார். சார் வுட் லைக் டு நோ மோர் அபவுட் யூ அண்ட் யுவர் ஃபேமிலி, மோர் ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. உங்களை பற்றி நீங்கள் சொல்லுங்கயா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நம்ம என்ன ரேடியோவை கண்டுபிடிச்ச மார்க்கோனி வரம்பலையா, பெரிய ஹிஸ்ட்ரியெல்லாம் வச்சுட்டு இருக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. எங்கள் அப்பா விவசாயம் பார்த்துட்டு இருந்தார். நாங்கள் படித்து வந்து மற்ற தொழில் அமைதோ இல்லையோ ஜோசியத்துக்குள்ளே உள்ளே இழுத்து விட்டுருச்சு. அதுவாக இழுத்து விட்டுருச்சு, தானாகவே வந்துருச்சு. அப்படி வந்து உட்காந்தது தான். பெருசாக விரிவாக சொல்கிற அளவுக்கு நம்ம ஃபேமிலி ஒன்றும் பெரிய அதென்ன தேச தலைவர்கள் ஃபேமிலி மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அதனால் சாதாரண ஒரு குடும்பத்தில் இருந்து தான் நானும் வந்திருக்கேன். எனிவே அது ஒரு பக்கம்.
நன்றி. ஆனால் ஒரு வித்தியாசமான ஒரு கேள்வி கேட்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு பாருங்கள். அதனால தான் இதையும் சரி இதுக்கும் ஒரு பதில் சொல்லணுங்கிறதுக்காக எடுத்து வச்சேன். எனவே அடுத்தது வந்து பவானி ஜி அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. வணக்கம் ஐயா, நான் 4 வருடமாக உங்கள் ஜோதிடத்தை தொடர்ந்து பார்த்து வருகிறேன். மிகவும் அருமை. நீங்கள் சொல்லும் ஒவ்வொரு கிரகத்தின் பாடலும் மிகவும் நன்றாக இருக்கிறது. உங்கள் நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை தவறாமல் பார்த்து வருகிறேன். எனது மகனுக்கு திருமணமாகி 3 வருடங்கள் ஆகிறது. எனக்கு ஒரு பேரன் இருக்கிறான். 2 பேரும் திருமணமாகி 11 மாதங்கள் மட்டும்தான் சேர்ந்திருந்தார்கள். தற்சமயம் அவள் அம்மா வீட்டில் விவகாரத்து கேட்டு அங்கு இருக்கிறாள். எனக்கு ஒரே மகன் இருக்கிறான். குழந்தையை எங்களிடம் காண்பிக்க மறுக்கிறாள். கோர்ட்டில் கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. 2 பேருடைய ஜாதகத்தை பார்த்து அவர்களுக்கு விவகாரத்து நடக்குமா என்று கூறுங்கள். என் பேரன் எங்களுடன் இருப்பானா? இதனால் நாங்கள் மிகவும் வேதனையுடன் இருக்கிறோம். உங்கள் பதிலை மிகவும் ஆவலுடன் எதிர்நோக்கும் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இதில் உங்கள் பையனுடைய டேட் ஆஃப் பர்த்து, மருமக பொண்ணோடது, பேரனோடது 3ஐயும் கொடுத்துருந்தீங்க. இது 3ஐயும் எடுத்து வச்சு அனலைஸ் பண்ணோம்னா நமக்கு டைம் இழுத்துரும். அதனால் உங்களுக்கு ரிசல்ட்டு கரெக்டாக வேணும். அந்த ரிசல்ட்டை நான் பேரனுடைய ஜாதகத்திலேருந்து சொல்கிறேன். பேரனுடைய ஜாதகத்தில் நீங்கள் கொடுத்துருந்த அந்த டீட்டெயில் வந்து, அதாவது டேட் ஆஃப் பர்த் டைம் அப்படின்னு எடுத்துட்டா 2015ஆம் ஆண்டு பிறந்திருக்காரு. பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 2:31 PM, அதாவது பகல் நேரத்தில் பிறந்தது. சென்னையில் பிறந்திருக்கிறார். லக்னம் மிதுன லக்னம். ராசியாக வந்திருக்கிறதுங்கிறது வந்து சிம்ம ராசி, ஜென்ம நட்சத்திரம் பூர நட்சத்திரமாக வந்திருக்கு. இப்போது லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது வந்து மிதுன லக்னம். லக்னாதிபதினு சொல்லக்கூடியவன் புதன். அவர் போய் 8ல் வலுவாக நின்னாலும் அவரை குரு உச்சம் பெற்று பார்க்கறதுனால ஆயுசு பலம் கெட்டியாக உண்டு. அட்டமாதிபன் ஆயுள்காரகன் திட்டகேந்திர திரிகோண மேரடில் தொட்ட லக்னாதி பலம் பெற தீர்க்கமாம் ஆயுள்னா அப்போ தீர்காயுசு உண்டுன்றான். அதனால் புதனை வந்து குரு பார்க்குறதுனால இவருடைய ஆயுளை பற்றி கவலைப்பட வேண்டாம். தாய் தாப்பனாருக்கும் ஆயுள் ஸ்தானம் நல்லா இருக்குது. இப்போ நடந்துட்டு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிர தசை தான் நடந்துட்டுருக்கு. சுக்கிர தசையில் குரு புத்தி நடந்துட்டுருக்குது. இப்போ உங்களுடைய கேள்வி வந்து இவங்க 2 பேரும் ஒன்று சேருவாங்களா அல்லது டைவர்ஸ் ஆகுமா? அதான் கேள்வி. இதுக்கு பதில் என்ன சொல்லுது அப்படின்னா, நிச்சயமாக இவங்க 2 பேருக்கு இடையில் டைவர்ஸ் ஆயிரும். ஒன்று சேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. என்ன காரணத்தினால? அது ஒரு பாயிண்ட் சொல்லணும்ல. தாய்ஸ்தானம் கன்னி, கன்னிக்கு 7ஆம் இடம் குருவனுடைய வீடு. அந்த குரு உச்சமாகி நிற்கிறார். அவரும் வக்ரம் ஆயிட்டார். அப்போ வாழ்க்கை துணை நலம்ங்கிறது அடிவிட்டு போயிடுது. யார்? இவங்க அம்மாவுக்கு. அதுவும் 11ஆம் பாவத்தில் வந்து வக்ரமாகி நிற்கிறார் உச்சம் பெற்ற நிலையில். தகப்பனாரை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டா தகப்பனார் ஸ்தானம் கும்பம். கும்பத்துக்கு 2ஆம் இடத்ததிபதி குரு. அவர் 6ல் மறைகிறார், வக்ரமாகிறார். நீங்கள் இந்த 2 பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சு என்ன நடந்திருக்கலாம்? நடப்பதாம் 10ஆம் தானம் நீசனாய் நாசர் பார்க்க படப்பாவ ரம்சமேற மானமே ஈனமாகும்னா லக்னத்துக்கு 10ஆம் இடம் அவ்வளோ அடி வாங்கி நிற்கிது. அப்போது இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இவங்க 2 பேரும் பிரிஞ்சிருவாங்கங்கிற மாதிரியான பாயிண்ட் தான் இதில் இருக்குது. அப்போ இந்த குழந்தை வந்து தகப்பனாரோட சேர்றதுக்கான வாய்ப்பு கூறுகள் ஏதாவது இருக்கான்னா, தகப்பனார் ஸ்தானாதிபதியான சனி 6ல், தகப்பனார் காரகனான சூரியன் 8ல். ஸோ இந்த ஜாதகன் வந்து தகப்பனாரோட சேர்றதுக்கான வாய்ப்பு அவ்வளோ வலுவாக இல்லை. சட்டத்தை காமிச்சு ரூல்ஸ் எல்லாம் போட்டு நீ இத்தனை நாளைக்கு ஒருக்கா எனக்கு காமிச்சிட்டு போகணும், இதை நாங்கள் இப்படி பார்க்கணும், ரைட்ஸ் வாங்கி அப்படிங்கிற மாதிரி வேணால் ஏதாவது பண்ணிகிட்டு இருக்கலாமே தவிர மற்றபடி இயல்பாக அந்த பையன் வந்து இருந்து வளர்றது அப்படிங்கிறது வந்து தகப்பங்கிட்ட இருந்து வளர்றதுக்கான அமைப்பு இல்லை, தாய்கிட்ட இருந்து வளர்கிற மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. அப்போது உங்களுக்கு வந்து பேரன் கை வர்றதுக்கான வாய்ப்பு கிடையாது. இவங்க 2 பேரும் டைவர்ஸ் ஆயிடுவாங்கங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது. அதே மாதிரி தகப்பனார் ஸ்தானத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து நிற்கிறதுங்கிறதுனால இவருக்கு இன்னொரு திருமணம் நடக்கணுங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குது உங்கள் பையனுக்கு. இதுதான் உங்களுடைய லைஃப் லைன். நான் சொல்கிறது வந்து உங்களை காயப்படுத்துதுங்கிறது எனக்கு புரியுறது. இருந்தாலும் வேறு வழி இல்லை. உங்கள் வயசில் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க, 4ஆம் தேதிக்கு அப்புறம் நல்லா இருக்குங்கன்னு சொல்லி உங்களை தட்டேற்றி விட்டு பிரயோஜனம் இல்லை. என்ன இருக்கோ அதை பளிச்சுன்னு ஒரு தடவை சொல்லிட்டோம்னாக்க எது அதுக்காக 10 நாளுங்கிறது இன்னும் 10 நாள் சேர்த்து வருத்தப்பட்டுவிட்டு அப்புறம் அடுத்த வேலை என்னவோ அதை பார்க்கலாம். உங்கள் பையனுக்கு டைவர்ஸ் ஆகிடும். இன்னொரு கல்யாணம் நீங்கள் பண்ணி ஆகணுன்றது தான் விதி. அடுத்தது சுந்தர்ராஜன் எம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. டியர் சின்னராஜ் சார், ஐ எம் சுந்தர்ராஜன் ஃப்ரம் அபுதாபி UAE. ஃபர்ஸ்ட் ஐ வுட் லைக் டு தேங்க் யூ ஃபார் யுவர் ப்ரொஃபஷன் அண்ட் கிரேட்ஃபுல் ஜாப் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. நன்றி. அடுத்தது வந்து தேங்க்யூ ஃபார் யுவர் ரிப்ளை ஆன் மை கமெண்ட்ஸ் ஆன் யுவர் ரிப்ளை இன் யுவர் ரிப்ளை ஃபார் கமெண்ட்ஸ் 14th வீடியோ. ஐ வாஸ் ஸோ எக்ஸைட்டட் வென் யூ மென்ஷன்ட் மை நேம்
that I am going to get answer for my queries, but you were replied that due to time constraint, you asked me to reduce the number of questions because I was posted 13 questions. So I am extremely sorry for you and sorry to all our viewers because my questions are time consuming. Once again, I am sorry for you because I took more time from you to read my comments அப்படின்னு கொடுத்துட்டு இந்த தடவையும் நீளமாக தான் எழுதி வச்சுருந்தீங்க, இருந்தாலும் அதை ஷார்ட்டாக நான் முடிச்சிடுறேன், அதான் சரியாக வரும். இங்கேயும் என்ன கொடுத்துருந்தீங்க, this time I have listed out only few queries based on your request and I hope that I will get reply for those queries because now I am in very very tough period அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. நீங்கள் பிறந்ததாக கொடுத்துருந்தது வந்து கடலூரில் பிறந்தது அப்படின்னு சொல்லி ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தீங்க. அதே மாதிரி 1984ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 3:48 PM ஈவினிங் டைமில் கடலூரில் பிறந்தது அப்படின்னு சொல்லி லக்னம் வந்து உங்களுக்கு வந்து மகர லக்னம், ராசியாக வந்திருக்கிறது மேச ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது அஸ்வினி நட்சத்திரம். உங்களோட கேள்வி 12ல் குரு இருக்கே, எனக்கு இது கடைசி பிறப்பாக இருக்குமா? நிச்சயமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அடுத்த கேள்வி, இப்போ நான் வேலை இல்லாமல் இருக்கேன், எனக்கு வேலை எப்போ கிடைக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்க. இப்போ சூரிய தசையில் சுக்கிர புத்தி நடந்துட்டு இருக்குது. இந்த சுக்கிர புத்தி முடிகிற வரைக்கும் உங்களுக்கு வேலை வாய்ப்புக்கான அமைப்பு இல்லை. சுக்கிர புத்தி முடிஞ்சுன்னா இதோட சூரிய தசையே முடிஞ்சு போயிடும், சந்திர தசை வந்துடும். ஸோ 2017 ஜனவரி மாதம் 9ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு சந்திர தசை ஆரம்பிக்குது. இந்த சந்திர தசையில் சந்திர புத்திங்கிறது வந்து ஒரு சுமாராக இருக்கும். செவ்வாய் புத்தியிலேருந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான தொழில், தட் இஸ் இப்போ உங்களுக்கு வேலை கிடைக்கும் February 3ஆம் தேதிக்கு அப்புறம். ஆனால் அது ஸ்ட்ராங்கான வேலைன்னு சொல்ல முடியாது. அது நவம்பர் 9ஆம் தேதி வரைக்கும் கண்டினியூ ஆகும். 2017 நவம்பர் 9க்கு அப்புறம் சந்திர தசையில் செவ்வாய் புத்தி ஸ்டார்ட் ஆகுது. அதிலிருந்து உங்களுக்கு தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங்காக அமையும். சரியா? இது 2 கொஷின் மேஜராக கொடுத்துருந்தீங்க. அடுத்தது வந்து கேன் ஐ டூ த பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை கொடுத்துருந்தீங்க. பிஸ்னஸுக்கான வாய்ப்பு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சூரிய தசை நடந்துட்டுருக்கு, அடுத்து சந்திர தசை வருது. சந்திரன் 7ல் கேதுவனுடைய சாரம் வாங்கி நிற்கிறார். சுயதொழில் பண்ணுறதுக்கான அமைப்பு உண்டு உங்களுக்கு, பட் அது இப்போ செய்ய வேண்டாம். ராகு புத்தியில் சுயதொழிலுக்கு ஸ்டெப் எடுத்து வைங்க, தென் இட் வில் பி ஓகே, யூ கேன் சக்சீட் யுவர் ஓன் பிஸ்னஸ் ஃப்ரம் 2018 ஜூன் 10th ஆன்வர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுது. அப்போ ராகு புத்தி ஆரம்பிக்கல, நீங்கள் சொந்த தொழிலை பற்றி யோசிக்கலாம். இப்போ சொந்த தொழில் வேண்டாம். சரியா? இதுலேயும் நீங்கள் கொஷினை பெருசு பெருசாத்தையும் எழுதியிருந்தீங்க, இருந்தாலும் நான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணித்தான் சொல்லியிருக்கேன். எனவே நன்றி. இருங்க, இன்னும் நீளமாக போகுது. சுந்தரராஜன் எம். அடுத்தது வந்து ரவி ஐயங்கார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. வணக்கம் சார், மீண்டும் உங்களுக்கு எழுதுவதில் மிக்க மகிழ்ச்சி. இது உங்களின் பார்வைக்கு மட்டும் கமெண்ட்டாக இல்லை அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இருந்தாலும் கமெண்ட்ஸ் ரிப்ளைக்கு ஒரு பதில் பார்த்துட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு திருப்தி தானே, அதுக்காக தான் படிக்கணும்னு நினச்சேன். ரிப்ளை ஃபார் கமெண்ட்ஸ் 13 எனக்கு பதில் கொடுத்திருந்தீர்கள், மிக்க நன்றி. எனது அக்காவும் தனது நன்றியை தெரிவித்துக் கொள்ளுகிறார். ஊசியில் நூல் கோர்க்க இடம் கிடைத்தால் அதில் சணலையே கோக்கும் ஆள் நான். எனவே ஒரு அட்வைஸை அக்காவிற்கு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்யாணம் முடிஞ்சதும் நேராக வந்து பார்க்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. ரொம்ப நன்றி. சீக்கிரமே கல்யாணம் ஆகட்டும் சார், நானும் வேண்டிக்கிறேன். சரியா? அடுத்தது ராக்கிங் மூவிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தீங்க. ஆஸ் யூஷுவல் யூ டெஸ்ட் மை பேஷண்ட். திஸ் டைம் ஆல்சோ திஸ் இஸ் மை 10th கமெண்ட் அபவுட் மை ஃபியூச்சர் கரியர், மை டேட் ஆஃப் பர்த். அதாவது 10 கமெண்ட் கொடுத்துருக்கேன், இப்போவாவது பதில் சொல்கிறியா பார்ப்போம், என்னுடைய பொறுமையை சோதிக்கிறியான்ற மாதிரி ஒரு கொஷின். இதுக்கு நீங்கள் கொடுத்துருந்த அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 1993ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 28ஆம் தேதி 4:45 ஈவினிங் டைமில் திருப்பதியில் பிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அடுத்தது வந்து உங்களுடைய மனசில் இருக்க விஷயத்தை பிரமாதமாக எழுதியிருந்தீங்க. ஐ திங்க் யூ ஒன்லி சால்வ் இஷ்யூஸ் ஆஃப் தமிழியன்ஸ் ஒன்லி, யூ ஷோ லாட் ஆஃப் பார்ஷியாலிட்டி ஹியர், இஸ் இட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இஃப் ஐ டிடன்ட் கெட் ரிப்ளை, எனக்கு பதில் வரலன்னா நான் அப்படி தான் நினைப்பேன் அப்படின்ட்டு இருந்தீங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து, நான் உங்களை வந்து சரி பண்ணுறேங்கிறதுக்காகலாம் பேசக்கூடாது, அதனால் அதை விட்டுருவோம். நீங்கள் ஒரு கொஷினுமே போடல, உங்கள் ஜாதகத்துக்கு அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் மட்டும்தான் போட்டு வச்சுருந்தீங்க, வேறு எதுவுமே போடல. இருந்தாலும் உங்களுக்கு ராகு தசையில் இப்போ புதன் புத்தி நடந்துட்டுருக்கு. லக்னத்துக்கு ராகு உட்காந்துருக்கிறது 4ல், புதன் உட்காந்துருக்கிறது 7ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். ஸோ இந்த ராகு தசை புதன் புத்தி உங்களை இடம் விட்டு இடம் மாறி வச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பும். அடுத்த வருஷத்தில், அதாவது 2017 டிசம்பரில் சனி பயிற்சி இருக்குது. அப்போ உங்களுக்கு அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகும்.
அந்த அஷ்டம சனி ஸ்டார்ட் ஆகல உங்களுக்கு தொழிலில் சேஞ்ச் இருக்கும். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆஸ் இட் இஸ் இப்போ இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போயிட்டுருங்க, சரியாக வரும் அப்படின்றது தான் உங்களுக்கான பதிலாக சொல்லலாம். ஸோ நீங்கள் வேறு எந்த கொஷினும் போடலை, அதனால் அப்படியே அடுத்த கமெண்ட்டுக்கு போகலாம். நன்றி ராக்கிங் மூவி. அடுத்தது வந்து அருள்குமார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. வணக்கம் திரு ஜோதிட கவி சின்னராஜ் அவர்களே, உங்கள் வீடியோவை தொடர்ந்து பார்த்து வருகிறேன். மிக அருமை, மிக்க நன்றி. இன்று தாங்கள் வீடியோ பார்த்தேன். வெகு நாள் கழித்து குருபெயர்ச்சி வீடியோவிற்கு பிறகு தங்களின் வெளிப்புற படப்பிடிப்பு மிக அருமை. எலுமிச்சை மரத்தின் பின்புலத்தில், அது எலுமிச்சை இல்லை சார், கெடா நார்த்தின்னு சொல்லுவாங்க, அந்த மரம் அது. வான்கோழி கூவுவதும் பசு அம்மா கூப்பிடும் பின்னணி இசையோடு கொடுத்தது சிறப்பு. அது நம்ம சேர்க்கலை, தானாக சேர்ந்துக்கிட்டது. எனக்கு இருக்கும் சில சந்தேகங்களுக்கு தாங்கள் விடையளித்தால் எல்லோருக்கும் பயனளிக்கும் என்ற வகையில் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கொஷின்ஸ், அதாவது ஜோதிடத்தை பற்றி ஜெனரலான கொஷின்ஸ் நிறையா கொடுத்துருந்தீங்க. அதில் கீழே ஒரு குறிப்புன்னு ஒன்று கொடுத்துருந்தீங்க பாருங்க. மேற்கண்ட கேள்விகளை தாங்கள் படித்தவுடன் நேரமின்மை காரணமாக ஒதுக்கிவிட வேண்டாம். 9ஆம் கேள்வி தவிர மற்றவைகளை வாரம் ஒரு கேள்விக்கு 10 முதல் 15 நிமிடம் வரை ஒதுக்கி சொன்னால் கூட போதும். அதற்கான பொறுமையும் அவசியமும் என்னை போன்றவருக்கு நிறைய இருக்கிறது என்பதை தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கீங்க. காத்திருப்போர் பட்டியலில் தாங்கள் வீடியோவில் வெளிவைத்து பார்த்திருக்கும் அன்பன் அருள்குமார்னு போட்டிருந்தீங்க. இதில் ஒவ்வொரு லக்னத்திற்கும் 1ஆம் பாவம், அந்த 9வது கொஷின் நீங்கள் சொல்லியிருந்தது, ஒவ்வொரு லக்னத்திற்கும் 1ஆம் பாவம் முதல் 12ஆம் பாவம் வரை 9 கிரகங்களும் எங்கிருந்தால் என்ன பலன் என்று தனித்தனி வீடியோ போடவும் எல்லோருக்கும் மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். இது அதுதான் இதில் சிக்கலே. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு எடுத்துக்காட்டாக மேஷத்தில் ராகு இருந்தால் ரொம்ப சிறப்பானது. ஆமேடம் மிருதுசுரா நண்டுகன்னி 5 இடத்தில் கருணாகம் அமையுமாயின் பூமேடை மேல் துயிலும் ராஜ யோகம் பொருந்திடுவான்ட்டான். சரியா? இப்போது ராகு வந்து மேஷத்தில் இருக்கிறது யோகம். சரி, அவர் கூட சந்திரன் நின்னார்னு வச்சுக்கோங்களேன், இப்போ குழப்பம் வந்துடும். ராகுவும் சந்திரனும் சேர்றதுங்கிறது தப்பு. அப்போ மேஷத்தில் ராகு இருக்கிறது நல்லது, கூட சந்திரன் இருக்கிறது தப்பு. கூட சூரியன் இருக்கிறதுங்கிறது, சந்திரனை விட்டுருங்க, ராகுவும் சூரியனும் மேசத்தில் இருக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று டைட்டாக இழுத்து பிடிச்சி நிற்கிற மாதிரி. ஏன்னா ராகு பவர்ஃபுல்லான கிரகம், சூரியனை யாருமே ஜெயிக்க முடியாது. சூரியன் அந்த இடத்துல உச்சம் வேறு, அதனால் ரெண்டும் குழப்பத்தை கொண்டு வந்து விட்டுரும். சரி, அந்த ராகு நிற்கிற இடத்துலையே சனி நிற்கிது, ராகு தசை சனி புத்தி நடக்குது, லக்னம் கன்னின்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பாதிக்கும், ஈவன் அது ராஜயோகமாக இருந்தாலும். ஸோ இது மாதிரி அந்த மற்ற கிரகங்களை வச்சு பல விஷயங்களை வச்சு நம்ம எடுத்துக்கணும். இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த செஸ் விளையாடையில் செஸ்ஸை எனக்கு பழகி விடுன்னு சொன்னப்போ தான் என்ன சொல்லுவாங்கன்னா, நான் செஸ்ஸு பழகிறப்ப இங்கே வார், இங்கே வந்து நின்று, இது யானை, இது இப்படி நேராக போகும், இது இந்த பக்கம் நேராக போகும், 2 யானை இருக்கும், அடுத்து குதிரை, இது எல் டைப்பில் போகும், அடுத்து பிஷப்பு, இது வந்து கிராஸ் ஆத்தியம் போகும், அவ்வளோதான், முடிஞ்சு வச்சு. அப்புறம் என்ன, ராஜா ராணி தானே, ஒரு வட்டம் போகும், ராணிக்கு எல்லா பவரும் உண்டா, முடிஞ்சு வச்சு. இவ்வளோதான் செஸ் சொல்லி கொடுத்தாச்சு. ஆனால் அது போதுமா? அதை வச்சு விளையாட முடியுமா? ஸோ சித்திரமும் கைப்பழக்கம், செந்தமிழும் நாப்பழக்கம், வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம், நாளும் நடையும் நடைப்பழக்கம், கொடையும் தயையும் நட்பும் பிறவி குணம் அப்படின்னு நான் பாருங்கள். அது மாதிரி இது விளையாடத்தான் ஓப்பன் செக்கில் வருதா, அல்லது வந்து குதிரை செக்கில் வந்ததுன்னா நகர்த்தியே தான் ஆகணும், நகர்த்தாமல் சமாளிக்க முடியாது. மற்ற ஓப்பன் செக்காக இருந்ததுனாக்க நம்ம ஏதாவது கிராஸ் பண்ணி போடலாம். இப்படி நிறையா டெக்னிக்ஸ் எடுத்துக்கிறோம் இல்லையா? அதே தாங்க ஜோசியத்தை பொறுத்த வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதாவது நம்ம எந்த அளவுக்கு இன்டெப்த்தாக போகிறோமோ, பார்த்துட்டே போகிறோமோ, அந்த அளவுக்கு வந்து அதில் நிறைய விஷயங்களை எடுத்துகிட்டே வரலாம். இது அனுபவத்தில் வந்துகிட்டே இருக்கும். அந்த பார்க்க அந்த அனுபவத்தில் வந்துகிட்டே இருக்கும். அதனால் இதை வந்து நம்ம ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு நோட் புக்காக கொண்டு வந்துட முடியாது. அஃப்கோர்ஸ் அப்படி ஒரு புத்தகம் போட்டிருக்காங்க, அப்படி ஒரு வால்யூம் இருக்குது. அந்த புக்கை இன்னும் எடுக்கல, வாங்கி வச்ச மேனிக்கு இருக்குது. ஆனால் அதில் வந்து கொடுத்துருக்கிறது மேலோட்டமாக பார்த்த அளவுக்கே வந்து அதை நம்ம பெர்ஃபெக்டாக அந்த மாதிரி பயன்படுத்த முடியாது. அதனால தான் இன்னும் அந்த மாதிரியான புக்ஸ் எதுவும் வரல. இதுதான் ஜோதிடத்தினுடைய அந்த தனித்தன்மை அப்படிங்கிறது. 1 2 2 4 2 6ன்னு ஒரு சிஸ்டமேட்டிக்காக எழுத முடியாது. 1 2 தான் இருந்தாலும் -1 போட்டு +1 சேர்த்தாலும் அது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அதனால் இது முன்னும் பின்னும் மாற்றியும் வரும் ஜோசியம். மற்றபடி நல்ல கேள்வியெல்லாம் கேட்டிருந்தீங்க. இதை நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் அருள்குமார். இதை வந்து நம்ம தனியாக வீடியோவாக பண்ணுவோம் உங்களுடைய அந்த கேள்விகளை. அதே மாதிரி ஈஸ்வரன் ஒரு நண்பர் இதே சேம் டைப்பில் கொடுத்துருந்தார். ஈஸ்வரன் கே, ஐயா வணக்கம், எனக்கு பதில் தந்ததற்கு மிக்க நன்றி, வாழ்க பல்லாண்டு. நான் ஜோதிடம் பழகி வருகிறேன், உங்களின் உதவியும் தயவும் வேண்டும். ஆண்டவனுடைய தயவும் உதவியும் இருக்கணும், சரிங்களா? என்னுடைய உதவிங்கிறதெல்லாம் சாதாரணம், வெகு சாதாரணம். 3 கேள்விகளுக்கு நீங்கள் பதில் தந்தால் நன்றாக இருக்கும். ராகு தசை கடைசி புத்திகளில் மிக தீங்கு பலன்களை தரும் என்று சொல்கிறார்கள், அது உண்மையா? இது ராகு தசை மட்டும்தான் பொருந்துமா, இல்லை எல்லா கிரகங்களுக்கும் பொருந்துமா?
அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி கடகசிம்ம லக்னத்திற்கு சனி மறைந்தால்தான் நன்மைன்னா அது அஷ்டமத்தில் சனி மறைஞ்சா நல்லதான்னா, அதே மாதிரி பரிவர்த்தனை யோகத்தை பற்றி ஒரு கேள்வி, இப்படி 3 கேள்வி போட்டிருந்தீங்க. இந்த 3ஐயும் நல்லா எலாபரேட்டாகவே நம்ம பேசுவோம். அதனால் ஈஸ்வரனுடைய கொஷினையும் அருள்குமாருடைய கொஷினையும் தனியாக ஒரு வீடியோவாகவே பண்ணுறேன். அதனால் இப்போ அடுத்த கமெண்ட்ஸுக்கு போகலாம். சுரேஷ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. ஹலோ சார், வணக்கம். தங்கள் தமிழ் புலமைக்கு தலை வணங்குகிறேன். தங்களின் சேவை மிகவும் அருமை. வாழ்க வளமுடன். மிகவும் பொறுமையுடன் தாங்கள் தரும் பலன் மிக அருமை. தாங்கள் சேவை தொடர இறைவனை பிரார்த்திக்கிறேன். எனக்கு தெரிந்தவரை எந்த ஜோதிடரும் தாங்கள் போல் ஆன்லைன் கேள்விக்கு மிகவும் அருமையாக பதில் சொல்லவில்லை. தாங்களின் இலக்கிய புலமை அருமை. கற்றலின் கேட்டல் நன்மை. தாங்கள் தரும் விளக்கம் அருமை. வாழ்க வளமுடன். சூப்பர் ஸ்டார் போல் தங்களுக்கும் மற்றவர்களை வசீகரிக்கும் ஈர்ப்பு உள்ளது. பிரமாதம். இப்படிலாம் படித்தோம்னா தலகணம் வந்துருமுங்க. சரி, ரைட். அடுத்தது வந்து இஃப் யூ ஹேப்பன் டு see திஸ் கமெண்ட்டு, நீங்களே தான் கொடுத்துருக்கீங்க. ஒரு பக்கம் தமிழ், அடுத்த பக்கம் இங்கிலீஷ். இஃப் யூ ஹேப்பன் டு see திஸ் கமெண்ட் அண்ட் ஹேவ் டைம், ப்ளீஸ் ஹெல்ப் மீ with my health problem அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. I am going through lot of health problems since my May 2010. Gallbladder been removed in May 2010. Already gone through 2 laparoscopy surgery and ERCP procedures for stent placement, all related to bile problems only. ரைட்டு. உங்கள் கொஷின் என்ன கொடுத்துருந்தீங்கன்னா, I will be going for one more ERCP procedure to remove stunt in February 1st week 2017. Will this cure my health problem permanently? If this doesn't cure, I have to go for one more major surgery to re-alter the bile duct path அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. நிறைய மெடிக்கல் டெர்ம் போல இருக்குது. Hope God Muruga will cure me without any more surgery. பகவானுடைய அனுகிரகத்தில் அது உங்கள் வாயில் தெரிஞ்சு வந்ததோ தெரியாமல் வந்ததோ தெரியல. முருகனுடைய அனுகிரகம்ங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுங்க. அவர் வந்து எல்லா விதமான துக்கத்திலிருந்தும் உங்களை வெளியே கொண்டு வந்துடுவார். சரிங்களா? ஓர ஒட்டார் ஒன்றை உண்ண ஒட்டார் மலரிட்டு உணதுதாள் சேர ஒட்டார் ஐவர் செய்வது என் யான் சென்று தேவருய்ய சோரனிட்டூரனை சூரனை காருடல் சோரிகக்க கூறகட்டாரி இட்டோரிமை பொழுதினில் கொன்றவனேங்கிறது அருணகிரிநாதருடைய கந்தர் அலங்காரத்தில் வரக்கூடிய முருகப்பெருமானுடைய வாசகம். இங்கே முருகப்பெருமானை கும்புறது ரொம்ப நல்லது. என்ன காரணம்னா, 1976ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் தேதி 11:20 PM, அதாவது ஈவினிங் டைமில் சேலத்தில் நீங்கள் பிறந்திருக்கீங்க. நீங்கள் பிறந்த அந்த டேட் ஆஃப் பர்த் டைமுக்காக இங்கே ஜாதகத்தை ஜென்ரேட் பண்ணுறப்ப அந்த ஜாதகத்துக்கு வந்து லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது வந்து துலா லக்னம், ராசியாக வந்திருக்கிறது மேச ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது அஸ்வினி நட்சத்திரம் வந்திருக்குது. இப்போ நடந்துட்டு இருக்கிறது செவ்வாய் தசை நடந்துட்டுருக்கு. அதில் ராகு புத்தி நடக்குது. ஆல்ரெடி உங்களுக்கு செவ்வாய் 2-7க்கு அதிபதி 8ஆம் இடத்துல மறைஞ்சு நிற்கிறார். ராகு புத்தி நடக்குது. செவ்வாய்க்கு அதிபதி முருகன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாயிலிருந்து முருகன்கிற அந்த வார்த்தை வந்துச்சு பற்றியலாம். அதே மாதிரி ரோகஸ்தானாதிபதி குரு பகவான், அவர் 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். 2017 அக்டோபர் வரைக்கும் ராகு புத்தி சார் உங்களுக்கு. அதுக்கப்புறம் குரு புத்தி வரும். இந்த குரு பகவான் வந்து புதனுடைய சாரம் வாங்கி நிற்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இப்போ நீங்கள் போகிறது தான் உங்களுக்கு ஆப்ரேஷன். இனி வந்து மறுபடியும் உங்களுக்கு ஆப்ரேஷன் வர்றதுக்கான அமைப்பு இல்லை. ஸோ கவலைப்பட வேண்டாம் பகவானுடைய புண்ணியத்தில். ஐ ஆம் an IT consultant but not working since 2015 August because of my health condition. When will I get a job? Please help அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. ஜாப் வந்து அடுத்து உங்களுக்கு எப்போ செட் ஆகும் அப்படின்னா, ராகுவிலையும் அதை அடுத்து குருவிலையும் செட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஜாப் செட் ஆகாது. நீங்கள் கன்சல்டண்ட்டாகவே கண்டினியூ பண்ணுறது தான் சரியாக வரும். உங்களுக்கான ஜாப்பில் வந்து முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறது வந்து சனி புத்தியில் வரலாம். சனி புத்தி எப்போ வருது? சனி புத்தி எப்போ வருது? 10ல் சனீஸ்வரன் உட்காந்துருக்கிறார். 2018 செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறம் வருது. அதுக்கப்புறம் வேணால் வேலைக்கு போகிறதுங்கிறத பற்றி யோசிக்கலாம். இப்போ வேலையை பற்றி யோசிக்கிறதுக்கு எதுவும் இல்லை இதில் அப்படின்னு தான் சொல்லுது. அதனால் கன்சல்டண்ட்டாக கண்டினியூ பண்ணுங்கள். நன்றி சுரேஷ். அடுத்தது வந்து தனவீரா அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் கொடுத்துருந்தீங்க. ஐயா வணக்கம், நான் உங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிறேன். ஜோதிடத்தில் உங்கள் மேலான பணி தொடர என் விருப்பங்கள். தங்களது இந்த தெய்வ சங்கல்பம் தொடர வாழ்த்துக்கள். சின்னராஜ் சார், தயவு செய்து எனக்கு பதில் கொடுங்கள். பல வாரங்களாக கேட்டு வருகிறேன். இன்னும் என் பெண்ணிற்கு கல்யாணம் ஆகலை சார். ஜாதக விபரம் அப்படின்னு சொல்லி கொடுத்துரு 1984ஆம் ஆண்டு எங்கப்பா பிடிக்க ஓடுது 1984ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதி 1:50 PM
ஈவினிங் டைமில், அதாவது பகல் நேரத்தில் பாண்டிச்சேரியில் பிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு, திருமணம் உண்டா இல்லையா என்பதை சொல்லவும். பேயின்னு ஒன்று இருக்கா இல்லையா, யாரும் பார்த்துருக்காங்களா பார்க்கலையா, அந்த ஸ்டைலில் ஒரு கொஷின். இந்த வாரமாவது எனது பதிவுகளை பதில் கூறுங்கள் ப்ளீஸ் ப்ளீஸ் சகோதரா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. உங்கள் பதிலுக்கு காத்திருப்பேன். மிக்க நன்றி, வணக்கம். நீங்கள் சொன்னதுனாலே என்னமோ இந்த தடவை கமெண்ட்ஸ் வீடியோவே லேட் ஆகி போச்சு. ரைட், எனிவே, இப்போ உங்கள் பொண்ணுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்னம் விருச்சக லக்னம், ராசியாக வந்திருக்கிறது மகர ராசி, நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். இப்போ நடக்கிறது ராகு தசை நடக்குது. இதில் வந்து எதனா சொல்லுவாங்க, ரொம்ப காம்ப்ளிகேஷனான ஒரு விஷயம் சொல்கிறேன். இது எப்படின்னா, இந்த பொண்ணுக்கு வந்து குரு தசை அடுத்து வரும். குரு தசை வரையில் வயசு என்ன இருக்கும்? சூரிய தசை ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுப்பானே, கால்குலேட்டர் அடிச்சே பார்த்துருவோமே. சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு 18, இங்கிட்டு ஒரு 18, 36, 37 வயசில் உங்கள் பொண்ணுக்கு வந்து குரு தசை ஸ்டார்ட் ஆகுது. இந்த குரு தசை வந்து லக்னத்துக்கு 2ல் குரு தனிச்சு நிற்கிறார், அது வரைக்கும் யோகம். ஆட்சி பெற்று நிற்கிறார், அதுவும் யோகம்தான். ஏன்னா தனஸ்தானாதிபதி தனஸ்தானத்திலேயே ஆட்சி ஆகிறதுங்கிறது ரொம்ப பெரிய யோகம். தயவுடன் தனஸ்தானாதி தனஸ்தானத்திலேயே ஆட்சியாக கோனேதான் குமரனுக்கு ஓலையத்தில் தனமிருந்தும் மானே தான் மக்கள் பெண்டிர் மடிநிரம்ப உண்ணாமற் பதனஞ்செய்வான் வீணேதான் போகருட கடாச்சத்தாலே விதமாக புலிப்பானி உரைக்க கேளினார். அப்போ புலிப்பானி என்ன சொல்கிறாரு, 2ல் 2க்கு உண்டானவர் வந்து ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறதுங்கிறது பலமான அமைப்பு. சரி, ஆனால் கஞ்சனாக இருப்பான், நல்ல வசதி வாய்ப்போடு இருப்பான், வர கஞ்சனாக இருப்பான்னு சொல்லுன்னெலாம் சொல்கிறார். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் எதுக்கு இந்த குருவை சொல்ல வந்தேன்னா, குரு நல்ல சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடியவர் தான். ஆனால் குரு தசை நடக்கிறப்ப இந்த ஜாதகிக்கு குடும்பத்தில் கண்டிப்பாக பிரச்சனை வரும், பிரிவினை வருங்கிற மாதிரியான பாயிண்ட்டும் உண்டு. அப்போ குரு தசை எப்போ வருது? 36 வயசில் வருதா குரு தசை. அப்போ குரு தசை வரையில் இந்த குடும்பம் பிரிஞ்சிரும் அப்படிங்கிறது கான்ஸ்டண்ட்டாக தெரியுதுன்னு வைங்களேன். எந்த வயசில் கல்யாணம் பண்ணாலும் சூரியன், அடுத்தது சந்திரன், அடுத்தது செவ்வாய், அடுத்தது ராகு, 36 வயசு வரைக்கும் தான் குடும்ப வாழ்க்கை. அதுக்கப்புறம் குடும்பம் பிரிஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து தெரியுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன பண்ணுவாங்க, கூடுமான வரைக்கும் உங்கள் பொண்ணுடைய ஜாதகத்தை தவிர்க்க ஆரம்பிச்சிருவாங்க. வேண்டாம், இது பார்த்துக்கலாம், இதை வச்சுக்கலாம். இதுக்கு ஆக்சுவலாக நீங்கள் நினைக்கிற மாதிரி 7ல் ராகு நிற்கிறனால உங்கள் பொண்ணுக்கு கல்யாணம் லேட் ஆகலை. லக்னத்தில் செவ்வாய் உட்காந்துருக்கிறதுங்கிறதுனால கல்யாணம் லேட் ஆகலை. செவ்வாய் கேது காம்பினேஷன் லக்னத்தில் இருக்கிறதுனால திருமணம் லேட் ஆகலை. இன்னும் சொல்லணும்னா மங்கல்யஸ்தானம் சுத்தமாக இருக்குது. ஆனால் குடும்ப ஒற்றுமைங்கிறது இந்த ராகு தசையில் வராதுங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டை இதில் கொடுத்துட்டான். அப்போது இந்த குரு தசை அடுத்து வர்றதுங்கிறதுனால இந்த ராகு தசை முடிகிற வரைக்கும் தானே திருமண வாழ்க்கை. அப்போ 36 வயசோட முடிஞ்சு போயிருமே. முடிஞ்சு போயிரும் மீன்ஸ் பையனுக்கோ அல்லது இந்த பொண்ணுக்கோ உயிராபத்தை கொடுக்க போகிறது இல்லை. இது எந்த மாதிரி வரலாம் அப்படின்னா, ஒரு மிலிட்ரிக்காரனை கல்யாணம் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இந்த பிள்ளை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அவர் கொஞ்ச நாள் கூட வச்சுருப்பார். அதுக்கப்புறம் வந்து கன்சீவ் ஆவாங்க, குழந்தை ஊட்டின்னு வரும், கொண்டு வந்து இங்கே வீட்டில் விட்டு போவார். அப்புறம் நான் எங்கள் வீட்டில் தான் இருப்பேன், புருஷன் வீட்டுக்கு போக மாட்டேன், அம்மா வீட்டில் தான் இருப்பேன்பா. இல்லாட்டி அம்மா வீட்டுக்கு போக மாட்டேன், புருஷன் வீட்டில் தான். என்னத்தையா ஒரு வகத்தில் இவங்க 2 பேருமா சண்டை கட்டிட்டு கிடப்பாங்க. அந்த பையன் பாவம், அவன் பாகிஸ்தானோட சண்டை கட்டிக்கிட்டு இருப்பான். இந்த ஸ்டைலில் தான் குடும்பம் போகும். இதே இது வந்து 2 பேரும் ஒரே இடத்துல இருக்கிற மாதிரி ஒரு கடை கண்ணி வச்சுருக்காங்க, ஒரு ஆஃபீஸுக்கு வேலைக்கு போகிறாரு, அங்கேயே மாமனார் மாமியாரோட ஒன்றா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியான செட்டப்லன்னு வந்ததுன்னா டப்புன்னு பீச்சு எறிஞ்சிட்டு போயிடும். அப்போ இந்த குரு தசை வரையில் உங்கள் பொண்ணுடைய குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை வரணுங்கிறது தவிர்க்க இயலாத விஷயம். அதனால தான் கல்யாணத்துக்கு வந்து யாருமே தலைப்படலை. ராகு தசையில் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லலை. சரி, குரு ஆரம்பிச்சிருச்சுன்னா கல்யாணம் நடக்குமா அப்படின்னா, குரு ஆரம்பிச்சிட்டா கல்யாணம் நடக்கிறது கஷ்டம். ஏன்னா அவர் ரெட்ராகேட் ஆகி நிற்கிறதுனால குரு தசை குரு புத்தி ஒர்க் அவுட் ஆகாது. அது முடிஞ்சு பார்க்குறப்ப இன்னும் ரொம்ப வயசாகி போயிடும். 2022 ஜனவரியில் தான் வந்து குரு தசை குரு புத்தி முடியுது. சரி, இப்போ என்ன நடந்துட்டுருக்கு? 2017 ஏப்ரல் 27 ஆரம்பித்து 2018 அக்டோபர் 27 வரைக்கும் ராகு தசையில் சந்திர புத்தி நடக்குது. இந்த ராகு தசையில் சந்திர புத்திக்கான அமைப்பு இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சந்திர புத்தியில் கல்யாணம் பண்ணுங்கள். அந்த மாப்பிள்ளை வெளிநாட்டில் வேலை பார்க்குற மாப்பிள்ளையாக இருக்கலாம், அல்லது மிலிட்ரியில் இருக்கிற மாதிரியான மாப்பிள்ளையாக இருக்கலாம், அல்லது தொடர்ந்து ட்ராவலிங்கில் இருப்பாங்கள்ல அந்த மாதிரியான மாப்பிள்ளையாக இருக்கலாம். மொத்தத்தில் வந்து ஏதாவது ஒரு காரணத்தினால குடும்பம் பிரிஞ்சு சேர்ற மாதிரியான ஒரு குடும்ப அமைப்பு தான் இதில் வரும்.
ஸோ அந்த வகையில் வந்து அந்த மாதிரியான செட்டப்பில் இருக்க மாதிரி, ட்ராவலிங்கில் இருக்க மாதிரி, வெளிநாட்டில் இருக்க மாதிரி, மிலிட்ரியில் இருக்க மாதிரி, இந்த மாதிரியான வரன் வரையில் நீங்கள் சரி சொன்னீங்கன்னா தான் சரியாக வரும். அதுவும் ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு அப்புறம் 2018 அக்டோபர் வரைக்கும் அந்த டைம் இருக்குது. நீங்கள் பதறாமல் பார்த்து பண்ணலாம். நல்லபடியான திருமணம் முடியும், கவலைப்பட வேண்டாம். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த தேதியில் கல்யாணம் பண்ணாலும் சந்திரபுத்தி முடிகிற வரைக்கும் தான் அவங்க ஒன்றா இருப்பாங்க. செவ்வாய் புத்திலேயே அவங்க பிரிஞ்சு சேர வேண்டிய டைம் ஸ்டார்ட் ஆயிரும். 2018 அக்டோபர் 27க்கு அப்புறம் குடும்பம் பிரிஞ்சு சேர வேண்டிய சூழல் வரும். இந்த காம்ப்ளிகேஷன் இருக்கிறதுங்கிறதுனால தான் இந்த ஜாதகத்துக்கு திருமணம் காலதாமதமாச்சு. ஆனால் கண்டிப்பாக உங்கள் பொண்ணு கல்யாணம் ஆகும், கவலைப்பட வேண்டாம். சரியா? அதுக்கான டைம் ஏப்ரலுக்கு அப்புறம் ஆரம்பிக்குதுங்கிறது கரெக்டான நேரம். நன்றி தனவீரா. அடுத்தது வந்து கான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் ஐயா, நான் உங்கள் பதிவுகளை யூடியூபில் பார்த்து வருகிறேன். நீங்கள் ஒரு அருமையான பேச்சாளர். நான் பல தடவை உங்களிடம் இந்த கேள்வியை கேட்டுவிட்டேன். தயவு செய்து பதில் தரவும். நேம் இஸ் கஸ்தூரி. மை ஹஸ்பண்ட் நேம் இஸ் கண்ணன். We are in Canada. Many astrologers have told us it's very difficult to us to have a child. Also, I want to know how well we can do with business. We are planning to open a grocery store here in Canada and I want to open a daycare center too. Please shine your light on us too அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இதில் உங்கள் 2 பேருடைய டேட் ஆஃப் பர்த் டைமும் கொடுத்துருந்தீங்க. ஃபஸ்ட்டு வந்து உங்கள் ஹஸ்பண்டோடது, அதாவது கண்ணன் 1981ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 27ஆம் தேதி 11:31 ஜஃப்னாவில் பிறந்திருக்கார். அஸ்வினி நட்சத்திரம், மேச ராசி, கன்னியா லக்னம். இப்போ நடந்துட்டு இருக்கிறது சந்திர தசை நடந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அஷ்டம சனி நடந்துட்டுருக்குது. ஸோ சந்திர தசைங்கிறது வந்து வலுவான தசை. அதுவும் 8ல் போய் மறையப்படாது, மறைஞ்ச நிலையில் நின்று தசை நடத்துகிறார். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இது வந்து கண்ணன். இப்போது உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கிடுவோம். கஸ்தூரி 1992ஆம் ஆண்டு பிறந்திருக்கீங்க. மே மாதம் 24ஆம் தேதி பிறந்திருக்கீங்க. 4:01 AM அதிகாலை நேரத்தில் ஜஃப்னாவில் பிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. இப்போ உங்கள் ஜாதகத்தில் கஸ்தூரி, உங்கள் 2 பேருடைய ஜாதகத்துக்கும் குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்கிறதுக்கெல்லாம் அமைப்பு இல்லை. அந்த மாதிரி 100% கிடையாது. நிச்சயமாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. இல்லைன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கஸ்தூரிக்கு 5ஆம் பாவத்தில் குரு உட்காந்துருக்கார். காரகோ பாவன அஸ்திமா. அதனால் காலதாமதமாக வேணால் கிடைக்கலாமே தவிர மறுக்கப்பட்ட ஒன்று கிடையாது. புத்திர பாக்கியம்ங்கிறது டிலைடு ஒன்லி, நாட் டினைடு. அப்போ கஸ்தூரிக்கு கண்டிப்பாக குழந்தை உண்டு. இந்த பக்கம் கண்ணனுடைய ஜாதகத்தில் 5ஆம் பாவத்தில் கேது நிற்கிறனால லேட்டாக கிடைக்கும். 5க்கு அதிபதி லக்னத்தில், குரு லக்னத்தில் உட்காந்துருக்கார். அது மட்டும் இல்லாமல் இப்போ சந்திர தசை நடக்குது. சந்திர தசை 8ல் நின்று தசை நடத்துறதுங்கிறதுனால இப்போ இந்த சந்திர தசையில் புத்திர பாக்கியத்துக்கான அமைப்பு இல்லை. ஸோ வெரி டெஃபினெட்லி யூ வில் ஹேவ் த கிட்ஸ். எப்போ? 2019 ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம். இப்போது நீங்கள் வந்து இவருடைய ஸ்பெர்முக்கு பதிலாக, கண்ணனுடைய ஸ்பெர்முக்கு பதிலாக ஒரு டோனர்ட்டேருந்து வாங்கி போட்டு கன்சியூமெண்ட் அப்படின்னு போனீங்கன்னா டக்குன்னு கன்சீவ் ஆகிடும். ஆனால் அது மனசளவில் ஏற்புடையதாக இருக்காது ஒரு சிலருக்கு. அதனால் 2019 ஆகஸ்ட் 16 வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் IUI பண்ணுங்கள். உடனே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சி போயிடும் கண்ணனுடைய ஜாதகத்துப்படியே. இது இல்லாமல் கஸ்தூரியனுடைய ஜாதகத்தின்படின்னு எடுத்துகிட்டா இப்போ குரு தசை சனி புத்தி நடந்துட்டுருக்கு. குரு பகவான் 5ல், சனீஸ்வரன் 10ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கிறார். இதுக்கு அடுத்து சனி முடிஞ்சு புதன் தான் வருவார். புதனும் தனஸ்தானத்தில் தான் உட்காந்துருக்கார். கூட சுக்கிரன் ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். அதனால் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு. அதுவும் எடுத்ததும் பொம்பளை பிள்ளை கிடைக்கும், அப்புறம் பையன் கிடைக்கணுன்ற மாதிரியான அமைப்பு இருக்குது. முதல்ல ஒன்றை பெற்றுக்கங்க. அது நம்மளாக வலுவில் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணி பெக்கணும். அப்புறம் அடுத்தது தானாகவே வரும். சரி, இது ஒரு பாயிண்ட்டு. இப்போ அடுத்தது குரோசரி கடை வைக்கலாமா, சொந்த தொழில் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. கண்ணனுடைய ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு சொந்த தொழில் பண்ணுறதுக்கான கூறுவாரெல்லாம் இப்போ கிடையாது. சந்திரதசை முடிகிற வரைக்கும் டெஃபினட்டாக அவர் சுய தொழில் பண்ணக்கூடாது. செவ்வாதசை ஆரம்பித்ததுக்கப்புறமும் இண்டிவிஜுவலாக அவர் பிஸ்னஸ் பார்த்தா சரி வராது. இவருக்கு பின்னால் ஒரு ஆள் நின்றுக்கிட்டு ஓட்டினாத்தான் சரி வரும். தட் இஸ், கண்ணன் வந்து அருமையான குதிரை, ஆனால் அதை ஓட்டுறதுக்கு ஒரு ஜாக்கி வேணும். அவராக ஓட்டினார்னா சரியாக ஓட்ட மாட்டார். என்னென்னா உலகமகா சோம்பேறின்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரியான ஸ்டைல் கண்ணனை பொறுத்த வரைக்கும். அவர் வந்து செஞ்சுக்கலாம், கேட்டுக்கலாம், பார்த்துக்கலாம், நம்ம கடை தானே, நம்ம கணக்கு தானே, பார்த்துக்குறோம் எப்போனாலும்ன்ற மாதிரியான அந்த லேசினஸ்ங்கிறது வந்து இவர்கிட்ட ரொம்ப ஜாஸ்தி. அதனால் இவரை வந்து கடிவாளம் போட்டு பிடிச்சிக்கிட்டு உட்காந்து ஓட்டினா மட்டும்தான் அந்த குதிரை ஓடும். ஸோ அந்த வகையில் ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிறது வந்து நீங்கள் சொந்த தொழில் பண்ணி இவர் உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா தென் இட் வில் பி ஓகே. அதை விட்டுட்டு இவரே கதை வசனம் டைரக்ஷன்லாம் எழுதினாருன்னா அந்த படம் ஓடாது, ஞாபகம் வச்சுக்கிறோங்க.
சரியா? டே கேரை பொறுத்த வரைக்கும் கேட்டிருந்தீங்க கஸ்தூரியினுடைய ஜாதகத்தில். டே கேருக்கு வந்து இப்போ குரு தசை நடந்துட்டு இருக்குது, அதில் சனி புத்தி நடந்துட்டு இருக்கு. உங்களுக்கு குரு லக்னத்துக்கு 5ல், சனி 10ல் ஆட்சி பெற்று நிற்கிறார். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நலிந்தோருக்கு நாளும் இல்லை கோளும் இல்லை. தை வரந்ததும் ஆரம்பிச்சுக்குங்க. டே கேர் ஆரம்பிச்சுக்கலாம், குரோசரியும் ஆரம்பிக்கலாம், அதுவும் உங்களுக்கு சரியாக வரும். ஆனால் இவருடைய ஜாதகத்தில் இவருக்கு வந்து 2019 ஆகஸ்ட் வரைக்கும் வெரி டெஃபினெட்லி ஹீ ஷுட் நாட் டூ எனி டைப் ஆஃப் ஓன் பிஸ்னஸ் வித் சிங்கிள் பென்னி ஆஃப் ஹிஸ் ஓன் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். அப்போ சந்திரதசை முடிகிற வரைக்கும் அவர் வெயிட் பண்ணி ஆகணும். 2019 ஆகஸ்ட்டுக்கு அப்புறம் செவ்வாதசை ஆரம்பிக்கும். தென் ஹீ கேன் டூ த பிஸ்னஸ் வித் மானிட்டரிங் ஆஃப் சம் அதர் பர்சன். அப்போ இவர் நான் குரோசரி தான் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு காலில் நின்னார்னா ஒரு பார்ட்னர் சேர்த்து விட்டு குரோசரி பண்ண வைக்கலாம். நான் சொல்கிறது செவ்வாதசை ஆரம்பித்ததுக்கப்புறம். இல்லை நான் பார்ட்னர்லாம் சேர்க்க மாட்டேன், நான் தனியாகத்தான் பண்ணுவேன் அப்படின்னாருனாக்கும் பேசாமல் வேலைக்கு போயான்னு விரட்டி விட்டுருங்க. அதான் சரியாக வரும். 2019 ஆகஸ்ட் 16 அப்புறம் இன்கேஸ் இஃப் இட் இஸ் எ பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் தென் ஹீ கேன் டூ த பிஸ்னஸ். இந்த பக்கம் கஸ்தூரிக்கு வந்து தாராளமாக நீங்கள் இப்போமே டே கேர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். தை மாதம் பிறக்கட்டும், நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரியா? இது ரெண்டும் தான் நீங்கள் கேட்டிருந்த கேள்வி. அதே மாதிரி உங்களுக்கு குழந்தை பாக்கியம்ங்கிறது நிச்சயமாக கிடைக்கும், கவலைப்படாமல் இருங்க. அடுத்தது வந்து ஜின்லும் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க, XINLUM ஜின்லும் அப்படின்னு. அதில் வந்து ஐயா வணக்கம், உங்கள் தமிழ் மிகவும் அருமை, நீங்கள் ஜோசியத்தை அணுகும் முறை மிகவும் அழகு. எனக்கு கேள்வி எதுவும் கேட்பதற்கு தோன்றவில்லை. உங்கள் காணொலியே நாங்கள் ஜோசியத்தை புரிவதற்கான அருமையான சான்று, வாழ்க பல்லாண்டு அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இருந்தாலும் ஒரு கேள்வி, நீங்கள் இவ்வளவு தெளிவாக விளக்கம் தருகிறீர்களே, அதனால் மற்ற ஜோசியர் உங்களை ஒரு எதிரியாக பார்க்கிறார்களா? இது வித்தியாசமான கேள்வி. நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா தேரை இழுத்து தெருவில் விட்டுருக்கீங்க. அதாவது மோஸ்ட்லி மற்ற ப்ரொஃபஷனுக்கும் ஜோசியத்துக்குமான ஒரு பெரிய வேறுபாடு என்ன அப்படின்னா, இதில் பெருசாக ஒன்றும் போராமெல்லாம் இருக்காது. இந்த மாதிரியான ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, நான் சொன்னது தான் சரி, அவங்க சொன்னாங்க அப்படின்னா அது தப்பு, நான் சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஆளுமை திறன் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் கூடுதலாக இருக்குமே தவிர, அது எல்லாத்துக்கும் உண்டானது தானே, மனித சுபாவம் தானே. அதனால் மற்றபடி வந்து இன்னொருத்தருடைய பொறாமையை வாங்குகிற அளவுக்கு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பகவானுடைய அனுகிரகத்தில் அப்படி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இருந்தாலும் வீடியோ போடையில் பார்த்தீங்கன்னா தெரியுமே, டிஸ்லைக்குன்னு போட்டு ஒரு 2-3 பேர் போட்டு வச்சுருப்பாங்க. அது எதுக்கு போடுறாங்கன்னு தெரியல. அப்படி போட்டிருந்தாங்கன்னா கூட கமெண்ட்டில் வந்து அவங்களுடைய கிரீவன்ஸை கொடுத்தா அதை சரி பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். நம்மளால் முடியும்னா பண்ணியும் வைக்கலாம். இருந்தாலும் மற்றபடி வேறு அதுவும் வந்து ஜோசியர் தான் டிஸ்லைக் பண்ணுறாங்கலாம் சொல்ல மாட்டேன் நான், அப்படிலாம் கிடையாது. ஸோ இந்த ஜோதிட ஃபீல்டு அப்படிங்கிறது வந்து இந்த மாதிரியான பொறாமை, போட்டி இதுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு ஃபீல்டு. அதனால் இதெல்லாம் அந்த பிரச்சனையெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. எனிவே இப்போது கிட்டத்தட்ட நம்மளும் வந்து 1 மணி நேரத்தை நெருங்கிட்டோம். அதனால் இனிமேலும் வந்து கமெண்ட்டுக்கு ரிப்ளை கொடுக்குறேன்னு உட்காந்து மணிக்கணக்காக பேசிகிட்டு இருந்தால் நல்லா இருக்காது இல்லையா? அதனால் அடுத்த கமெண்ட்ஸ் ரிப்ளையில் உங்களை சந்திக்கிறேன். நமது நேயர்கள் ஆள்போல் தழைதழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வாழ்க என வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம்.